அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 85வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இன்னைக்கு வேத வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். ஏசாயா 66 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரியே, இன்னைக்கு நம்ம வானத்தை படைத்து பூமியை படைத்த தேவனுடைய சமூகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எது குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்ற வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. ஆண்டோடைய வசனம் சொல்லு, நீயே என்னுடைய ஆலயம் என்ற நம்ம இருதயமே தேவனுடைய ஆலயமா காணப்படுகிறது. ஆலயம் என்பது மண்டபத்தை குறித்தோ பெரிய ஒரு ஹாலை குறித்தோ கிடையாது. தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய ஆலயம் எங்கன்னா நம்ம இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். அவருக்கு நீ எப்படி இருதயத்தை கொடுக்கிற, எப்படி கட்டப்படுகிறது. நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு தேவனை துதித்து ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படாது. ஆனா கர்த்தருக்கு பிரியமான ஆலயம் எதென்றால் நம்ம இருதயம் முழுவதும் கர்த்தரை மாத்திரம் என்னவா இருக்கணுமா, நினைத்து ஆராதித்து துதித்து அவரே எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரே நம்முடைய ஆலயம். ஆண்டவர் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார். அவருடைய சிம்மாசனம் தான் வானம். பாதபடியில நம்ம அமர்ந்திருந்து அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களோட இணைந்து ஜெபிக்கும் போது நீங்க ஒரு விசுவாசத்தோட இருங்க. தேவன் சொல்றாரு 66:1, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. அதிகாலையில பாதபடியில உட்கார்ந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், அற்புதத்தை செய்வார். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.